ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பேத்தி படிக்கிற ஸ்கூலில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வச்சுருந்தாங்க. அது ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஒவ்வொரு ட்ரெஸ் போட்டு வர சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு கொடுத்தது வந்து மிசோராம் ஸ்டேட்டுடைய ட்ரெஸ்ஸு. அது வாடகை ஃபேன்சி ட்ரெஸ்லாம் வாடகைக்கு எடுப்போம்ல, அங்கே போய் கேட்டால் அந்த ட்ரெஸ்ஸு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணது எங்களுக்கு ஒன்றுமே புரியல. என் தங்கச்சி படிக்கிற பையன் ஸ்கூலு யூனிஃபார்மு அதே லெவலுக்கு இருந்துச்சு. என் பொண்ணு தான் ஒரு ஐடியா பண்ணி அதை பழைய யூனிஃபார்மை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தாங்க. நான் மிஷினில் வச்சு தைச்சி கொடுத்துட்டேன். ஓரளவுக்கு அந்த நாட்டோட ட்ரெஸ் மாதிரியே பண்ணியாச்சு. அந்த தலையில் வந்து கலர் சாட்டெல்லாம் வச்சு என் பொண்ணே எல்லாமே பண்ணிட்டாங்க. எந்த செலவுமே இல்லை. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எல்லாமே நாங்கள் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட எல்லாமே அதே மாதிரி அமைஞ்சிருந்துச்சு. அந்த ஸ்டேட்டோடைய லைன் ஒரு 4 லைன் சொல்லியிருந்தோம். அதையும் அழகாக சொல்லிட்டாங்க. மேம்லாம் சூப்பர் வாவ் அப்படின்னு சொன்னாங்கன்னு பேத்தி வந்து வீட்டில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. நேரில் இன்னமும் அழகாக இருந்துச்சு. அதோட அந்த நாட்டோடைய சாப்பாடு ஏதாவது பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அங்கே அதை போட்டு பார்த்தாக்கா அந்த நூடுல்ஸில் என்னென்னமோ போட்டு என்னென்னமோ செய்கிறாங்க. அது நமக்கு செட் ஆகாது. செஞ்சாலும் வேஸ்ட் ஆகிடும், பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்கன்ட்டு நான் அதே நூடுல்ஸில் வெஜிடபிள்லாம் போட்டு நம்ம ஒரு ஸ்டைலில் பண்ணி கொடுத்து அனுப்பியிருந்தேன். பிள்ளைங்க எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டாங்களாம். இதுதான் அந்த நாட்டோடைய ட்ரெஸ்ஸு பாருங்கள். இதே லெவலுக்கு தான் கிட்டத்தட்ட நாங்கள் கொண்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோ